வாழ்க்கையில எதையும் கையாளக்கூடிய குழந்தைய எப்படி வளர்த்துறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க குழந்தைகளுக்கான பாதைய நீங்க உருவாக்காதீங்க. அவங்களுக்கான பாதைய அவங்க உருவாக்கட்டும், நீங்க விடுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க குழந்தைக்கு நீங்க குடுக்குற எஜுகேஷன், நல்ல ஸ்கூலு, பணம், சாய்ஸு, சொத்து இது எதுவுமே பெரிய கிஃப்ட் கிடையாது. ஆனா, அவங்களுக்குள்ள இந்த உலகம் அவங்க மேல வீசுற சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு உள் வலிமைய பில்டப் பண்றது தான் மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா, உண்மை இதுதான். உங்களால இந்த உலகத்துல உங்க குழந்தைக்காக நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, வாழ்க்கை எத தூண்டினாலும் அவங்க வளர்ந்து உயர்ந்து நிக்கிற அளவுக்கு வலிமையா, கேப்பபிளா, அடாப்டபிளா ஒரு பிரச்சனைய கண்டு மீண்டு வர்றதுக்கான மன தைரியத்த இது எல்லாத்தையும் உடைய ஒரு குழந்தைய உங்களால வளர்த்த முடியும். வாழ்க்கையில எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய குழந்தைய வளர்க்க அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட வழிகளை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். வாங்க கேட்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா பிராக்டிக்கலா எப்படி நீங்க உடனே உங்க குழந்தைகிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, எமோஷ்னல் ரெசிலியன்ஸ். மீள்தன்மை. உணர்ச்சிமிக்க மீள்தன்மையை உருவாக்குங்க. ஏன்னா லைஃப் லாங் சக்ஸஸாக இருக்கணும்னா ரெசிலியன்ஸ் ரொம்பவுமே முக்கியம். ஹார்வர்ட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த குழந்தை எமோஷன்ஸை ஏர்லியராகவே மேனேஜ் பண்ண கற்றுக்குதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் வர ஃபெயிலியர்ஸ்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பின்னாடி அவங்க லைஃப்பில் சந்திக்க போகிற சேலஞ்சஸை எல்லாம் அவங்களால பெட்டராக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா, இப்போ உங்கள் குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அழுகாத, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. அதற்கு பதிலாக என்ன சொல்லணும்னா, நீ ஏதோ அப்செட்டாக இருக்கேன்னு எனக்கு புரியுது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேளுங்க. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேளுங்க. உங்கள் குழந்தை நடந்ததை சொல்லும்போது அதோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இது என்ன மாதிரியான எமோஷன்னு உங்கள் குழந்தை புரிஞ்சுக்கும். அதை உள்ளேயே வச்சு சப்ரஸ் ஆகிறதுக்கு பதிலாக அதை ரெகுலேட் பண்ண கற்றுக்கும். எமோஷ்னல் லேபிளிங், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் குழந்தைக்கு பில்டப் பண்ணும். அதுதான் ரெசிலியன்ஸுக்கு அடித்தளமாக அமையும். நம்பர் 2, டீச் ப்ராப்ளம் சால்விங், நாட் பர்ஃபெக்ஷன். உங்கள் குழந்தை எந்த தப்புமே பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தப்பு பண்ணாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பெரும்பாலும் குழந்தைகளை தோல்விகள்லேருந்து பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஃபெயிலியர் ஒரு ஃபீட்பேக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் குழந்தை ஒரு பசிலை சால்வ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. உடனே ஓடி போய் நான் சரி பண்ணுறேன்னு நிற்காதீங்க. அவங்க கிட்ட நீ என்ன நினைக்கிற, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்காத, அதை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா, அவங்க இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்கள திங்க் பண்ண விடுங்க. நீங்கள் மூளை செலவை செய்யாதீங்க. இது அவங்க க்ரோத் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணும். சைக்காலஜிஸ்ட் கெரோல் ட்ரக் என்ன சொல்கிறாருன்னா, க்ரோத் மைண்ட் செட்டோடு இருக்கிற குழந்தைங்க சேலஞ்சஸை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அதை ஏற்றுக்குவாங்க. நம்பர் 3, ஸ்ட்ரென்தன் தேர் செல்ஃப் எஸ்டீம். சுயமரியாதையை வலுப்படுத்தணும். லைஃப்பை ஹேண்டில் பண்ணுற குழந்தைங்க எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க கொடுக்குற அப்ரிசியேஷனை நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்னர் வாய்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா, ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. உங்களோட அப்ரிசியேஷன் அவங்களோட எஃபர்ட்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க, ஆனால் அதில் அவங்க வின் பண்ணலன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அவங்க எண்ட் ரிசல்ட்டை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதற்கு பதிலாக, நீ இதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, விடு பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஹார்ட் ஒர்க் போடு, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா இது உங்கள் குழந்தைக்கு உடனடியாக கிடைக்கிற சக்ஸஸை விட நம்ம போடுற எஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னு புரிய வைக்கும். அவங்க ஃபெயிலியரை பார்த்து கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷனை விட ப்ராக்ரஸ் தான் முக்கியம்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர் 4, டீச் தெம் டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். வாழ்க்கை எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும்.
அதாவது எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், மனி, ஜாப், ரிலேஷன்ஷிப்னு அவங்க வளர வளர ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாத குழந்தை நொறுங்கி போயிடும். ஆனால் அதை சமாளிக்கிற உத்திகளை தெரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க செழித்து வளரும். ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பழக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ரீடிங் புக்ஸ், இல்லை ஒரு பூவை பார்த்தா அதை முகந்து பார்க்கறது, கேண்டில் ப்ளோ பண்ணுறது, அவங்க தாட்ஸை எழுதுறது. இது எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இதை கற்றுக்கிற குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் ஆங்ஸைட்டியாலையும் டிப்ரெஷனாலையும் பெரிதளவில் பாதிக்கப்படுறது இல்லை அப்படின்னு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன்லேருந்து வந்த ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது. நம்பர் 5, இன்க்யூரபிலிட்டி. பெற்றோர்களே, ஒரு கஷ்டமான உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வேணுங்கிறத எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ரொம்ப வீக்காக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க வயசுக்கு தகுந்த பொறுப்பை கொடுங்க. அதாவது ஏஜ் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போது ஒரு 5 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நீ விளையாட முடிச்சதுக்கப்புறம் உன்னோட டாய்ஸ் எல்லாத்தையும் நீ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களோட டேபிள் இல்லை ஷெல்ஃபு இதெல்லாத்தையும் செட் பண்ண கற்றுக் கொடுங்க. ஒரு 10 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க வேலையை அவங்களையே செய்ய சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது, இல்லை ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயும் லஞ்ச் பாக்ஸை எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறது, அவங்களோட ஷூ, சாக்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுற சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களால முடியுங்கிற விஷயங்களை அவங்கள செய்ய விடுங்க. இப்போ ஒரு டீனேஜர் அப்படின்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்ஜெட் போடும்போது கூட உட்காந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு சில சமயம் அவங்களையே போட சொல்லுங்கள். இப்போ பேங்க்கில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது, நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் போகாதீங்க, அவங்கள அனுப்புங்க. இது அவங்களால என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கும். அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், கம்பீட்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டியை பில்டப் பண்ணும். இந்த 3 குணங்கள் தான் ஒரு குழந்தை பெருசானதுக்கப்புறம் இந்த உலகம் கொடுக்குற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6, ரிசிலியன்ஸ் யுவர் செல்ஃப். குழந்தைங்க எதையும் கேட்டு கற்றுக்காது, அவங்க பார்த்து தான் கற்றுக்குவாங்க. நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்களும் அவங்க லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு காட்டுங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றீங்கிறத காட்டுங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், சூழ்நிலை எதுவும் சரியில்லை அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத காட்டுங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எப்படி சரி பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லுங்கள். ரெசிலியன்ட் கிட்ஸ் பிறக்கப்படுறதில்லை, அதாவது மீள்தன்மையுடைய குழந்தைகள் பிறக்கப்படுறதில்லை, அவங்க வளர்க்கப்படுறாங்க. வாழ்க்கையில் எதையும் கையாளக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க? அவங்க பிரச்சனைகளை அவங்களே தீர்க்கட்டும் விடுங்க. ஆரோக்கியமான சுயமரியாதையை வளர்த்துக்கட்டும் நீங்கள் உதவி பண்ணுங்க. மன அழுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுங்க. இண்டிபெண்ட்டாக இருக்க விடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருங்க. என்ன பெற்றோர்களே, சரிதானே? நீங்கள் எதையும் கையாளக்கூடிய ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு தயாரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.